கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோதரம். சங்கீதம் 121 சங்கீதம் முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒத்தாசைக்கு யாருமே இல்லையே எப்போ என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. என்ன அதை அருமையான மார்த்தால் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசைக்கு நான் தனியாக வேலை பார்க்குறேனே, எனக்கு ஒத்தாசைக்கு யாருக்கும் இல்லையே, மரியாதை நீர் அனுப்பும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அநேகர் பல விதமான ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை செய்யறதுக்கு நான் நான் ஒருவராலே நான் பாடுபடுகிறேன், வேதனைப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி அநேகர் புலம்புவார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரே, எனக்கு ஒத்தாசை வருகிறது. எனக்கு உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல ஒத்தாசை வருமோ பர்வதங்களிலிருந்து தான் உங்களுக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் படைத்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும். மனுஷனுடைய ஒத்தாசை விருதா என்று சொல்லி வசனம் சொல்லுது. மனுஷனுடைய ஒத்தாசை விருது இல்லை, விருதா பேரும். தேவனுடைய ஒத்தாசை பரத்துல இருந்து வானத்தையும் பூமி இடத்துல இருந்து வரும். அப்போ உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும். அதான் வேதவசம், எனக்கு ஒத்தாசை ஒரு பருவம் நேராக என் கண்களை எடுக்கிறேன். அப்போ ஒத்தாசை அங்கிருந்தா வரும். அப்போ அதிகாலையில எனக்கு இன்னைக்கு இந்த விஷயத்துல எனக்கு ஒத்தாசை தேவை என்று சொல்லி அவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கணும். அந்த மனுஷன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவானா, இந்த மனுஷன் ஒத்தாசை பண்ணுவானா, அந்த அதிகாரி பண்ணுவானா, இந்த தலைவர் பண்ணுவானா, அந்த ஊழியக்கார் பண்ணுவாரா, அதெல்லாம் இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வலோகத்தின் அதிபதி, தேவாதி தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு ஒத்தாசையாக அவர் இருக்கிறவர். அதனால ஒத்தாசைக்கு எப்போதும் ஆண்டவர் ஒரு கூட எங்க போனாலும் சரி, ஆண்டவர் எனக்கு ஒத்தாசையாக வாங்க, நான் தனிப்பட்ட முறையில் வேலை, ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை செய்யுங்க, அவரை கூப்பிடணும். ஒவ்வொரு காரியத்திலும் அவரை கூப்பிடணும். அப்ப அவர் உங்க கூட இருப்பார், உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை தாங்குவார். என்னென்ன விஷயத்துல உங்களுக்கு ஒத்தாசை வேணுமோ அந்த ஒத்தாசை பரத்துல இருந்து உங்களுக்கு. ஆனா அவரை நோக்கி கண்களை எடுக்கணும். மனுஷனை நோக்கி நீங்க கண்களை எடுக்காங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு ஒத்தாசை வேணுமோ அவரை நோக்கி கண்களை எடுங்க, அவருடைய பாதத்தில் இருங்க. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற, வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்தில் அவர்னாலதான் ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் மனிதனையும் சகல மிருகங்களையும் படைத்தவர் அவர். இந்த ஒத்தாசை உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அந்த ஒத்தாசையை அனுப்புகிறவர் அவர் தான். அதனால அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த நாளில் உங்களுக்கு என்ன ஒத்தாசை தேவையோ, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒத்தாசை தேவையோ அந்த ஒத்தாசை பரத்துல உனக்கு வரும். வெட்டா சக்கண்ணே கண்ணியமா கண்களை ஏறெடுப்போமா. நல்ல ஆண்டவரே சோதரா, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக கண்களை ஏறு, வானத்தையும் பூமியும். அப்பா உம்மிடத்துல இருந்து பிள்ளைகளுக்கு ஒத்தாசை. இன்னைக்கு என்னென்ன ஒத்தாசை எனக்கு தேவை, உம்மை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக, விடுவிக்கும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கரத்துல இருந்து ஒத்தாசை அனுப்புங்க. உம்முடைய நாமத்தை நிலைநாட்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.